போன வீடியோ போட்டோம் இல்லைங்களா, அதோட கண்டினியூவேஷன்ங்க அது. ஸோ என்னம்மா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது, அவள் என்ன சொன்னா அப்படின்னா, உடனே அந்த போலீஸ் அவங்கலாம் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ஹோமில் இருக்கா. ஏன் என்னாச்சு? அவங்க பேரண்ட் என்னாச்சு அப்படின்னப்ப, பேரண்ட் வந்து இனிமேல் அவகிட்ட நாங்கள் எதையுமே வச்சுக்க மாட்டோம். அவளோட பொருளெல்லாம் நாங்கள் தூக்கி போட்டோம். எனக்கும் அவளுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி ஓகே, கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனாலே அந்த பையன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், அவன் விரட்டி விட்டுட்டான். 10 டேஸ் மட்டும் அவளை யூஸ் பண்ணிட்டு அந்த அனுப்பிச்சிட்டான். அந்த பையன் மாதிரி சொன்னாங்க. அதுக்கு பிறகு இந்த பொண்ணு வந்து அந்த போலீஸோட ஹோமில் வந்து தங்கியிருந்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு பிறகு திரும்பவும் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்பட்டான்னு நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எல்லா டீச்சர்ஸும் சொன்னாங்க, இனிமேல் அவள் வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்தால் மற்ற பிள்ளைகளையும் அவள் கெடுத்துருவா. ஸோ அதனால் அவளை வந்து திரும்ப வந்து கூப்பிட்டுக்காதீங்க, வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட ஹெச்எம் வந்து கூப்பிட்டு கேட்டார், என்னம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நான் சொன்னேன், பரவாயில்லைங்க சார், அது கூட கொஞ்சம் சாஃப்ட்னு. அவள் வந்து கெட்டு போயிட்டா அப்படிங்கிறதுக்காகவும் அவளை நிராகரிக்க முடியாது. அவங்க பேரண்ட்டும் நிராகரிச்சுட்டு போயிட்டாங்க. நாம அந்த சூழ்நிலையில நாமளும் அந்த பொண்ணை கைவிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, பாவம் அந்த பொண்ணோட எஜுகேஷன் சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிடும். அந்த பொண்ணோட லைஃபே கேள்விக்குறி ஆயிரும். இப்போவே கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்படின்ட்டு நான் சொன்னேன். சரிங்க சார், நான் ட்ரை பண்ணுறேன் அந்த பொண்ணை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கோ, ரிசல்ட் அடிபட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கிளாஸ் மிஸ்ஸும் என்கிட்ட கேட்டுட்டு ஓகேம்மா வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி அந்த பொண்ணை நாங்கள் கூப்பிட்டுட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தன்னோட லைஃப்பை எப்படி காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? அந்த அடலசன்ட் பீரியட்ல வந்து தன்னோட மனசா பிள்ளைங்க வந்து கட்டுப்படுத்த கற்றுக்கணுங்க. எல்லாரும் அந்த ஏஜை தாண்டி தான் வந்திருக்கோம். நாமும் சரி, அந்த ஸ்டூடெண்ட்ஸும் சரி, எல்லாருமே அந்த ஏஜை தாண்டி தான் வந்திருக்கோம். ஸோ மனக்கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை கட்டுப்பாடாக கொண்டுட்டு வந்துட்டு வெளியில் வந்துட்டா நிச்சயமாக அந்த பிள்ளைங்க அச்சீவ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே தனித்திறமைகள் ஒவ்வொன்றுக்குமே இருக்குது.